மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் 9. நம்பிக்கை என்பது ஒரு நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருந்துவிடக்கூடாது. மேலும் மேலும் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும். அரிஸ்டாட்டில் வரிகள். தன் முன் இருந்த செல்போனையே பார்த்து கொண்டிருந்தாள் அழகு சுந்தரி. நடுங்கும் கரத்தோடு முகத்தில் வழிந்த வியர்வையை கைக்குட்டை கொண்டு துடைத்து கொண்டாள். இது இது எப்படி இவன் கையில்? இவன் யார்? எதற்காக என்னை வரவழைத்து இதை காட்டுகிறான்? இதை காட்டி என்னை என்ன பிளாக்மெயில் செய்ய போகிறானா? யோசிக்காமல் இப்படி வந்து மாட்டிக்கொண்டேனே. அன்று அவளுக்கு ஒரு பணத்தேவை இருந்தது. எப்போதும் போல் பெட் கட்ட ஆள் தேடினாள். அவள் விடுதியில் தங்கியிருக்கும் பெண் ஒருத்தியோடு பெட் கட்டி அந்த வேலையை செய்தாள். சிசிடிவியில் மாட்டாமல் இதை செய்ய வேண்டும் என்பதால் சிசிடிவி இல்லாத இடமாக பார்த்துதான் அந்த வேலையை செய்தாள். அப்படியும் எப்படி இது கிடைத்தது? அதில் அவள் பின்பக்க உடை மட்டுமே தெரிந்தது. இதை வைத்து எப்படி பிடித்தான் என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே தன் தொண்டையை செருமினான் ரகு. அதில் தன் நிலை அடைந்து அவனை பார்த்தாள் சுந்தரி. யோசிச்சு முடிச்சிட்டியா? அவனை கண்டு விழித்தாள். இல்லை, ஃபோட்டோவை மட்டும் வச்சு எப்படி கண்டுபிடிச்சேன்னு யோசிச்சு முடிச்சிட்டியான்னு கேட்டேன். ஒய்யாரமாக சேரில் ஆடிக்கொண்டே அவன் கேட்க பயத்தில் எச்சில் கூட்டி விழுங்கினாள் சுந்தரி. பில் போடும்போது ஃபோன் நம்பர் கொடுத்தா இல்லை, அங்கே மாட்டிக்கிட்ட. என்ன சொல்வது என்று தெரியாமல் திணறினாள். ரகுவை பார்க்க பார்க்க பயம் வந்தது. பேரு அழகு சுந்தரி, வயசு 20, ஊரு திருக்கோயிலூர். அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அப்புறம் சித்தி, அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு பிறந்த 2 பசங்க. நீ +2 முடித்த கையோட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க உன் சித்தி. மறுத்தா உன்னை வீட்டுக்குள்ளேயே வச்சு போட்டிடுவாங்கன்னு யோசிச்சு எல்லாத்துக்கும் சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு உன் +2 மார்க் ஷீட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிக்கிட்டு உன் அம்மாவோட நகை, அப்புறம் உங்கள் அப்பா கிட்டேருந்து கொஞ்சம் பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் இந்த சிங்கார சென்னைக்கு ஓடி வந்துட்ட. அதுக்கு உன் டீச்சர் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே படிக்க தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா தேடி கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நீ ஒருத்தரை காதலிச்சு 2 பேரும் தப்பு பண்ணிட்டதாகவும் அவன் மதுரையில் இருக்கிறதுனால அவனை அங்கே வர சொல்லி சொன்னதாகவும் அதனால தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மதுரை போகிறதாகவும் லெட்டரை எழுதி வச்சுட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து +2 மார்க்கை வச்சு ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் சேர்ந்து படிச்சுக்கிட்டே மிச்ச டைமில் வேறு ஒரு வேலையும் தேடிக்கிட்டு உன் டீச்சர் சொன்ன லேடிஸ் ஹாஸ்டல்லையும் தங்கியாச்சு. அவள் அதிர்ச்சியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். இன்னும் இருக்கிறது என்பதை போல் அவன் தொடர்ந்தான். 3 வருஷத்தில் 4 டிப்ளமோ கோர்ஸ், அதில் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்ஸ். போதாததுக்கு ஊரில் இருக்கும்போதே டைப்ரைட்டிங் முடிச்சதுனால இங்கே வந்து ஷார்ட் ஹேண்ட் முடிச்சாச்சு. போன மாதம் கூட ஒரு டிப்ளமோ கோர்ஸ் சேர்த்து வச்ச பணத்தில் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு தான் இந்த பெட். ஆனால் அந்த கோர்ஸ் சேரவே இல்லை. அது ஏன்னு தெரியல. அவள் முகத்தை ஆராய்ந்தவாறே கூறினான். அவள் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து விலகாமலேயே இருந்தாள். சரி, அதெல்லாம் உன் பிரச்சனை. இப்போ இந்த வீடியோவை நெட்டில் விட்டு லிப்ஸ்டிக் திருடிய லேடி கேடின்னு தம்ப்நெயில் வச்சேன்னு வையேன், சும்மா வியூஸ் அள்ளிக்கிட்டு போகும். கூடவே உன் மானமும். அவன் வார்த்தைகள் அதிர்வை தர பயத்தோடு அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். இது நடக்கக்கூடாதுன்னா நான் கேட்குறத நீ செய்யணும் என்றான். இவன் நம்மளை வச்சு ஏதோ பிளான் பண்ணிட்டான். எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணு சுந்தரி. உன்னை மீறி என்ன நடந்துட போகுது? இந்த 3 வருஷத்தில் எவ்வளவோ பிரச்சனையை சமாளித்து தாண்டி வந்துட்ட. இப்போ இதையும் ஒரு கை பார்த்துடு. நீ ஏன் அடிக்கடி மனசுக்குள்ளேயே பேசிக்கிற? அவன் கேள்வியில் விதிர்த்தாள் அவள். இதுக்கு முன்னாடி என்னை எங்கேயாவது பார்த்துருக்கியா? இல்லை. இல்லையா? இதழ் வலித்து புன்னகையோடு கேட்டான். அதில் குழம்பி அவள் நெற்றியை கீறி யோசித்தாள். அப்போது அழைப்பு மணி ஒலிக்க அவன் எழுந்து கதவை திறக்கச் சென்றான். அவன் ஸ்டிக்கை ஊன்றி நடக்க அவளுக்கு ஏதோ ஞாபகம் வந்தது. ஆமாம் சார், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் என்றாள். 2 நிமிஷம் இரு, ஃபுல்லாக ஞாபகம் வந்துடும். குறும்பு கொப்பளிக்கும் குரலில் சொல்லிவிட்டு சென்று கதவை திறந்தான். அவள் யோசனையாக பார்த்து கொண்டிருக்க உள்ளே நுழைந்தான் திவாகர். அவனை கண்டு திகைத்தாள். அவனோ அவளை கவனிக்கவே இல்லை. நேற்று தானடா வந்துட்டு போனேன், திரும்பவும் இன்னைக்கு எதுக்கு வர சொல்லியிருக்க? என் பைக் என்ன தண்ணியிலையா ஓடுது? சும்மா சும்மா வந்து போனால் பெட்ரோலுக்கே என் சம்பளம் மொத்தம் போயிடும். என்னை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தால் வீடியோ கால் பண்ண வேண்டியது தானே. மூச்சே விடாமல் கேட்டிக்கொண்டே வந்தவன் அங்கே சுந்தரியை கண்டு திகைத்தான். ஏ பொக்கே, இங்கே என்ன பண்ணுற நீ என்றான். ரகு பார்வையாலேயே தன் செல்போனை திவாகர் அறியா வண்ணம் அவளிடம் காட்டி சொல்லவா என்றான் ஜாடையில்.
அவளோ அவசரமாக வேண்டாம் என்பதைப் போல் தலையசைத்தாள். அதில் ரகுவின் இதழில் புன்னகை அரும்பியது. டேய், இந்த பொண்ணு என்ன பண்ணுதீங்க? அன்னைக்கு ஏர்போர்ட்லேயே காலனா பொக்கேவுக்கு பதில் காஸ்ட்லி பொக்கே வாங்கிட்டு போச்சு. இப்போ என்ன எடுத்துக்கிட்டு போக வந்திருக்கு என்றான் ரகுவிடம். டேய், சும்மா இருடா, என்னோட பிஏ வேலைக்கு வந்திருக்கா. அதை கேட்டு திகைத்தாள் சுந்தரி. முடிவே பண்ணிட்டானா என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். டேய், உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? இந்த ரவுடி தான் கிடைச்சாளா? ஹலோ, யாரு ரவுடி? திவாகரிடம் எகிரினாள் சுந்தரி. பாத்தியா பாத்தியா எப்படி சண்டைக்கு வரா? முதல்ல இவளை வெளியே அனுப்புடா ரகு. அவரை அனுப்ப மாட்டாரு, உங்களுக்கு என்ன? அவன் ரகுவிடம் ஏதோ சொல்ல வர, சும்மா இரு திவா, இந்தா ராத்திரி பிருந்தாவனம் போறேன்னு சொன்னேன்ல, இந்த அப்ளிகேஷனை அப்பா கிட்ட கொடுத்துடு. சரிடா. சரி, நீ கிளம்பு. செல்லும் முன் திவாகர் ஒரு முறை சுந்தரியை முறைத்து விட்டே சென்றான். அவன் கதவை மூடிக்கொண்டு செல்லும் வரை அவன் பின்னாலேயே பார்வையை பதித்திருந்தாள் சுந்தரி. ரகுவோ அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். திவாகர் சென்றதும் ரகுவிடம் திரும்பி அவள், சார், நீங்கள் ஃப்ரீலான்ஸ் கன்சல்டன்ட்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? என் ஒர்க் என்ன? உங்களோட மெமரண்டம் ரெடி பண்ணுறது, அப்புறம் உங்கள் டேட்ஸ் பற்றி கிளியர் டீட்டெயில்ஸ் வச்சுக்கணும், அப்புறம் உங்கள் கிளையண்ட் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் நீங்கள் கன்சல்டன்சிஸ் கூட என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் ரகுவின் தீட்சண்யமான பார்வையில் தடுமாறி நிறுத்தினாள். என்ன ஆச்சு சார் என்றாள் மெல்லிய குரலில். இல்லை, இவ்வளவு நேரம் உன் முகத்தில் ஒரு பயம் இருந்துச்சு, இப்போ இல்லையே, அது ஏன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது அது நீங்கள் என்ன உங்கள் பிஏன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால. ஓ, நான் திவாவோட ஃப்ரெண்டுன்றதுனால இந்த நம்பிக்கையோன்னு நினச்சேன். அதிர்ந்து பார்த்தாள் சுந்தரி. தன் செல்ஃபோனை சுட்டி காட்டி, அப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கும் ஏர்போர்ட் சம்பவத்துக்கும் நடுவில் திவாவை நீ பார்க்கல, அப்படிதானே? அவளோ பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள். இப்போது மீண்டும் நன்றாக சாய்ந்து அமர்ந்து அவளை துளைக்கும் பார்வை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நொடி கண்கள் மூடி திறந்து ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டு, சார், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கவா என்றாள். என்ன? காலையில் நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்க பார்ப்போம் என்றாள். கண்கள் சுருக்கி வாட் என்றான். ஒருவேளை அதை கூட தெரிஞ்சு வச்சிருப்பீங்களோன்னு தோணுது. அவனோ உதடு கடித்து சத்தமாக சிரித்தான். சில நொடிகள் அமைதியாக இருந்தாள் சுந்தரி. அவள் சொல்லும் வரை ரகுவும் பொறுமையாக காத்திருந்தான். அன்னைக்கு நான் மாட்டாமல் வந்துடணும்னு மட்டும்தான் பெட். அதனால் வெளியே வந்து பணம் வாங்கினதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டை அனுப்பிட்டு நான் திரும்பவும் சூப்பர் மார்க்கெட் போனேன். திவாகருக்கு தெரியாமலேயே திரும்பவும் எடுத்துடலாம்னு நினச்சேன். ஆனால் நான் போகிறதுக்குள்ளே அவர் மாட்டிக்கிட்டாரு. அப்போதான் அந்த மேனேஜர் பேசினதெல்லாம் கேட்டேன். எதுவுமே பேசாமல் திவாகர் அமைதியாக நின்னது எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏற்கனவே திருடிட்டு இருந்த திருந்தின ஒரு மனுஷன் திரும்பவும் என்னால் பழி சொல்ல அனுபவிக்கிறாரோன்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. அவர் மனசு உடைஞ்சு போன மாதிரி தோணுச்சு. அதனால் ஏதோ ஒரு உந்துதல்ல நானும் அவர் பின்னாடி போனேன். அவர் நேராக பிருந்தாவனம் போனதும் எனக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு பிருந்தாவனம் பற்றி தெரியும். என் கூட கம்ப்யூட்டர் கிளாஸில் நிர்மலான்னு ஒரு பொண்ணு அங்கேருந்து தான் வந்து படித்தா. அவள் கூட ஒரு தடவை நான் அங்கே போயிருக்கேன். அங்கே வெங்கட்ராமன் சார்னு ஒருத்தர், அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் பேரை சொல்லி அவரை பார்க்க போகிறதா உள்ளே போனேன். அதன் பிறகு சில நொடிகள் மீண்டும் அமைதியாகி விட்டாள். பின்பு அவளே தொடர்ந்தாள். அவர்கிட்ட பேசலாம்னு போனப்போ திவாகர் என்று சொல்லி ஒரு நொடி நிறுத்தி எச்சில் கொட்டி விழுங்கினாள். வெங்கட்ராமன் சாரை திவாகர் கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருந்தாரு. யாரு சொன்னாலும் எனக்கு கஷ்டமாக இருந்திருக்காதுப்பா. ஜெய் என் ஃப்ரெண்டு தானேப்பா, அவன் ஏன்பா அப்படி சொன்னான் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டே அழுததை பார்த்ததும் என் மனசில் பாரம் கூடி போச்சு. ஏதோ சின்ன வயசில் அவர் செஞ்ச தப்பு அதுன்னு புரிஞ்சது. அமைதியாக போய் அங்கிருந்த மரத்தடியில் உட்காந்துட்டேன். என் மனசு கூட சேர்ந்து என் பேகும் கனத்து போச்சு. அந்த பையில் ஏதோ பெரிய பாவத்தை சுமக்கிறதா உணர்ந்தேன். மற்றவங்களோட உழைப்பை பிப்பாக்கெட் அடிக்கிறவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு தோணுச்சு. என்ன நினச்சி எனக்கே அசிங்கமாக இருந்தது. வேகமாக எழுந்து போய் சேரிட்டி பாக்ஸில் அந்த பணத்தையும் திவாகரோட கண்ணீருக்கு பிராய்ச்சித்தமாக நான் சம்பாதிச்சு கோர்ஸுக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தையும் போட்டுட்டு அங்கே வந்துட்டேன். தன் கை விரல்களை கோர்த்தும் பிரித்தும் தரையை வெறித்தவாறு சொல்லி முடித்தாள். இன்னமுமே முழுதாக சொல்லாமல் சில விஷயங்களை அவள் மறைத்து வைத்திருப்பதை அறிந்த ரகுவின் இதழில் புன்னகை அரும்பியது. அவன் மனம் அதற்குள் பல கணக்குகளை போட்டுவிட்டிருந்தன. சுந்தரி மறைத்தது என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.